விஜய் மிகப்பெரிய ஒரு போராட்டமெல்லாம் நடத்தினார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போராட்டத்தில் கம்பியை தூக்கிட்டு போயிட்டான் வரலாம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு பாரு. விஜய் சொல்கிறார், கம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே அரசாங்கம் ரெடியாக காத்துக்கிட்டு விஜய் மேலே வழக்கு பதிவு. என்னென்ன அரசாங்கத்து இதில் இருந்து அந்த கம்பியில் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க தொண்டர்கள் மாதிரிலாம் போட்டார். இந்த கம்பியை தூட்டின கதை திமுக கூட்டணி கட்சியிலேருந்து வந்த கதை. ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி திருமாவளவன் புலம்புனார், நீங்கள் வரீங்க மாநாடுக்கு கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்கன்னாரு. அது பூரா கம்பியை பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு முறையும் 100 200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க, அதுக்கு பல ஆயிரத்தில் நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அப்படியே கீழே போடுங்க, கீழே போட கம்பியை. அப்போ யார் உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தொண்டர் தான் கம்பியை தூக்குறான். அவங்க தலைவரே புலம்பியிருக்காருல்ல. அப்போ இங்கேயும் கம்பி தூக்குனானா என்ன அர்த்தம்? விடுதலை சிறுத்தைகள் தொண்டன் பூரா இங்கே வந்திருக்கான். அப்போ யாருக்கு பாதிக்கப்பட போகிறது? திருமாவளவன் 2% ஒன்று, அதில் பாதிக்காடி உங்களுக்கு 1/2% ஓட்டு வந்தால் அதிகம். உங்கள் தொண்டர்லாம் இங்கே வந்துட்டானே, அங்கேயே கம்பி திருடிட்டு இங்கே வந்து திருடினாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால் விஜய் இதை நடத்தி நானே பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நஷ்ட ஈடு அவர் கொடுத்துட்டா நடவடிக்கை இதை எப்படி எடுக்க முடியும் உங்களால்? என் திருமாவளவன் ஆளுங்க கம்பியை தூக்கிட்டு போகும்போது வழக்கு பதிவு செஞ்சீங்களா?